த்ரிஷாவா நயன்தாராவா அப்படின்னு சொல்லி சோஷியல் மீடியா ஃபுல்லாவே ஒரு சண்டை வந்து பத்திக்கிட்டு எரியுதுங்க. அது என்ன சண்டை அப்படின்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். நீங்க பார்த்திருப்ப சேனல் ஃபேஸ் சினிமா, நான் உங்க விஜய் சத்யா. நம்ம அஜித் அவர்களோட குட் பேட் அக்லி படம் வந்து ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ்க்கு மத்தியில வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாம படம் ரிலீஸ் ஆனதுல இருந்து எல்லாருமே வந்து படத்தை கொண்டாடிட்டு இருக்காங்க. அதுவும் அஜித் ரசிகர்களை தாண்டி இப்போ எல்லாருமே வந்து படம் வந்து செம்மையா இருக்குப்பா அப்படின்னு சொல்லி நிறைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸ்மே வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அதுவும் சில பேர் வந்து படத்துல கதை இருக்கோ இல்லையோ அஜித் அப்படி பார்த்தா போதும் அப்படின்ற மாதிரி தான் வந்து நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. சோ படத்துக்கு என்னதான் நிறைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் வந்தாலுமே த்ரிஷா பத்தி ஒரு சில நெகட்டிவ் கமெண்ட்ஸ்மே வந்துட்டு இருக்கு. ஏன்னா வந்து குட் பேட் அக்லி படத்துல அஜித்துக்கு ஜோடியா வந்து த்ரிஷா தான் நடிச்சிருக்காங்க. அவங்க ஆல்ரெடி வந்து விடாமுயற்சி படத்துலயுமே வந்து அவங்க தான் ஜோடியா நடிச்சிருப்பாங்க. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா குட் பேட் அக்லி படத்துல த்ரிஷாக்கு வந்து ஆக்டிங்கே கிடையாது, இப்போ அவங்களுக்கு ரொம்பவே வயசாயிடுச்சு, இப்பெல்லாம் நடிக்க தெரியல அப்படின்னு சொல்லி அவங்கள பத்தி சில பேர் வந்து சோஷியல் மீடியால நிறையவே நெகட்டிவான கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த நிலையில தான் இப்போ த்ரிஷா வந்து செம்ம கோவமா அவங்களோட இன்ஸ்டா ஸ்டோரியில வந்து ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணியிருக்காங்க. அந்த விஷயம் தாங்க சோஷியல் மீடியா ஃபுல்லா செம்ம வைரலா போயிட்டு இருக்கு. அப்படி அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, டாக்ஸிக் மக்களை இந்த மாதிரி சோஷியல் மீடியால உட்காந்துக்கிட்டு மற்றவங்களை பத்தி இந்த மாதிரி தப்பான விஷயங்களை முட்டாள்தனமா போஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களால எப்படி வாழ முடியுது, உண்மையாலுமே உங்களுக்குலாம் தூக்கம் வருதா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நீங்களும் சொல்லி உங்க கூட இருக்கவங்களை நினைச்சாலே வந்து ரொம்ப கொடுமையா இருக்கு, அசிங்கமா இருக்கு, இப்படி மூஞ்சிய கூட காட்ட தைரியம் இல்லாம கோலையா வந்து நிறைய பேத்த பத்தி இப்படி தப்பா பேசிட்டு இருக்கீங்க, உங்கெல்லாம் வந்து கடவுள் தான் ஆசீர்வாதம் பண்ணும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த விஷயம் தாங்க இப்போ வந்து ரொம்பவே வந்து ட்ரெண்டிங்ல வந்து போயிட்டு இருக்கு. ஒரு சைடு வந்து த்ரிஷா இதுக்காக இவ்வளோ கோவமா வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க, ஒருவேளை அவங்கள பத்தி நிறையவே ரூமர்ஸ்லாம் வந்துட்டு இருக்கனால அதுக்கு வந்து பதிலடி கொடுக்குற விதமா தான் இந்த மாதிரி போஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சில பேர் சொல்லிட்டு இருந்தாலும், இன்னும் சில பேர் வந்து என்ன சொல்றாங்கன்னா த்ரிஷா வந்து நயன்தாராவை தாப்பா தாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது என்னங்க புதுசா த்ரிஷா நயன்தாரா பிரச்சனை அப்படின்னு தானே கேட்குறீங்க. ஏன்னா இப்போதான் ரீசெண்டா வந்து நயன்தாரா வந்து டெஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு படம் நடிச்சிருக்காங்க. அந்த படம் வந்து நெட்ஃபிளிக்ஸ் OTT தான் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த படத்துல வந்து நயன்தாரா அவங்களோட சொந்த குரல்ல வந்து டப்பிங்மே வந்து பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்கள பத்தி கொஞ்ச நாளாவே நிறைய சர்ச்சைகள் தாங்க போயிட்டு இருக்கு. இந்த மூக்குத்தியம்மன் 2 பூஜையெல்லாம் வச்சு ஒரு வாரம் ஒரு மாசத்துக்கிட்ட வந்து செஞ்சுட்டு இருந்தாங்க. அந்த அளவுக்கு நயன்தாரா வந்து நின்னா தப்பு நடந்தா தப்புன்ற அளவுக்கு நிறைய சர்ச்சைகள் நிறைய கமெண்ட்ஸ் எல்லாமே போயிட்டு இருந்துச்சு. ஆனா அந்த நெகட்டிவ் கமெண்ட்லாம் பண்ணது த்ரிஷா ரசிகர்கள் தான் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் வந்து சோஷியல் மீடியால வந்து போயிட்டு இருந்துச்சு. அதே மாதிரி இப்போ த்ரிஷா வந்து குட் பேட் அக்லி படத்தை வச்சு தாக்குறது நயன்தாரா ரசிகர்கள் அப்படின்னு சொல்லியுமே சில பேர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதனால இப்போ இது வந்து ஒரு பெரிய ஃபேன்ஸோட சண்டையாவே மாறிடுச்சு. என்னன்னா த்ரிஷா ஏதாச்சும் பண்ணாங்கன்னா நயன்தாரா ரசிகர்கள் தாக்குறது, லேடி சூப்பர் ஸ்டார் படத்தை வந்து இவங்க வேணாம் அப்படின்னு சொன்னோன்னே த்ரிஷா வந்து அதை வாங்குறதுக்காக வந்து பாக்குறாங்க, அதனாலதான் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி நயன்தாரா ரசிகர்கள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இன்னொரு சைட் பார்த்தீங்கன்னா த்ரிஷா ரசிகர்கள் எல்லாருமே வந்து டெஸ்ட் படத்துல அவங்க வந்து டப் பண்ண வாய்ஸா இருக்கட்டும், மூக்குத்தியம்மன் பிரச்சனைன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் இழுத்து விட்டுட்டு இருக்காங்க. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா இது ஃபேன் சண்டையா இருக்க நேரத்துல இப்போ த்ரிஷா வந்து இந்த டாக்ஸிக் மக்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைன் போட்டாங்களே, அந்த டாக்ஸிக் அப்படின்ற வேர்டு வந்து நம்ம நயன்தாரா வந்து நடிச்சிட்டு இருக்க டாக்ஸிக் படத்தை தான் வந்து மீன் பண்ணி சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி திரும்பி ஒரு சர்ச்சை வந்து இதுல இருந்து கிளப்பிட்டு இருக்கு. ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா ஆல்ரெடி வந்து ரஜினியா விஜயா அப்படின்னு போயிட்டு இருந்துச்சு, இப்போ அடுத்து வந்து த்ரிஷாவா நயன்தாராவான்னு சொல்லிட்டு ஒரு சண்டை போயிட்டு இருக்கு. அதனால இந்த சண்டையை பத்தி உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு கருத்துக்கள் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க.